வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தரக்காமி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போயிட்டு இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதாடினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி விஷயத்தில் தேர்தல் ஆணையம்லாம் தலையிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவங்க வாதத்தை வச்சுருக்காங்க. ஸோ இதோட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12 பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வரப்போகிறதா தகவல் வெளியாக உட்கட்சி விவகாரன்றது இந்த பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா தேர்வுப்பட்ட முறை. ஸோ அதன் அடிப்படையில் அதே மாதிரி இரட்டையில வழக்கு பார்த்தீங்கன்னா மூல வழக்கு நிலுவையில் இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வழக்கு நடந்துட்டுருக்கு. அதாவது நிறைய பேர் கேஸ் போட்டுப்பாங்கள்ல, புகழேந்தி, சூரியமூர்த்தி, ஓபிஎஸ் மகன் சொல்லிட்டு நிறைய பேர் கேசி பழனிசாமி போட்டிருக்காங்கல்ல. அந்த வழக்கில் நிலுவையில் இருக்கும்போது அதோட முடிவு எங்கே கிடைக்கும்னா சிவில் நீதிமன்றத்தில் தான் கிடைக்கின்ற மாதிரி உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கதா ஓபிஎஸ் எப்பயுமே குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அங்கே தான் இறுதியான ஒரு தீர்வு. ஸோ நீதிமன்றத்தில் பெற்றுக்கோங்க, சிவில் நீதிமன்றத்தில் சிவில் வழக்கில் அப்படின்ற மாதிரி. அப்போ அது நடுவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எம்பி எலெக்ஷனில் எப்படி ஒருதலை பட்சமாக சின்னம் கொடுத்தீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. புகழேந்தி முறைக்கொண்டு அதை தான் கேட்குறாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலாக தான் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கதா சொல்லிட்டாங்க. பிப்ரவரி 12 பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இல்லை ஓபிஎஸ்க்கு சாதகமான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.